to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. நமது தொலைபேசி இணைப்பில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் செய்தியாளர்களை சந்தித்தாலும் அவர் பேசிய பொருள் அனைத்துமே மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய அவரது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமானதாகத்தான் இருந்தது. தான் ஜனநாயகன் பட வேலைக்காக செல்வதாகவும் யாரும் வாகனத்தில் பின்தொடரவோ செய்யவோ வேண்டாம் என்றவாறு தான் அவருடைய பேச்சு இருந்தது. உங்களுடைய கருத்து என்ன? அவங்க ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர்ல இந்த பூத் முகவர்கள் மாநாடு நடந்த பிறகு அங்க நடந்த சில சம்பவங்கள் குறித்தும் ஒரு மனம் திறந்த மடல் ஒன்று எழுதியிருந்தார். அது ரொம்ப பிராங்கா சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. உங்களோட அன்பு எப்பயுமே அதுதான் என்ன தாங்கி பிடிக்குது, உங்க அன்புக்கு எப்பயுமே நன்றி. ஆனா அதே நேரத்துல உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா இப்போ அவர் அவரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறு அசம்பாவிதமும் எவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறும்ங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு அதீத அன்பின் காரணமாக அவர் வண்டியில ஏற முயற்சிக்கிறது, அவர் தொடர்ந்து வர்றது, அவர் கார் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நின்று அவருக்கு வணக்கம் செலுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாமே எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுவும் ஒரு கட்சி தலைவராக ஒரு பொறுப்புமிக்க தலைவராக அவர் சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் சொல்லிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கிறேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு மதுரையிலையும் பார்க்கிறோம். காலையில இருந்தே கூட்டமாக இருக்கு. மதுரை விமான நிலையத்துல பெண்கள் கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அவர் ஒரு நடிகராக பார்க்க, அதே நேரத்தில் தொண்டர்களாகவும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிகளை தாங்கிட்டு வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப பேசும்போது கூட சில மகளிர் பார்க்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நாங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இவர் எங்களோட கொடைக்கானல் வரைக்கும் போறாரு. அப்ப நம்ம வண்டியை பின் தொடர்ந்து போகலாம், இல்ல கொடைக்கானல்ல ஷூட்டிங் நடக்கிற இடங்களை போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு தோணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இன்னைக்கு ரொம்ப ஒரு வேண்டுகோளா வச்சிருக்காரு நான் பார்க்கிறேன். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இன்று விஜய் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். முதன்முறையாக கட்சி தொடங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அங்கு மதுரை விமான நிலையத்தில் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கின்ற வரவேற்பை காட்டிலும் விஜய்க்கு கூடுதலாக வரவேற்பு இருப்பது இயல்புதான். ஏன்னா திரை பிரபலம் என்கிறதுனால அந்த ஈர்ப்பு நிச்சயமாக தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருக்கும். இந்த நிலையில எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, ஏற்கனவே கோவையில் நடந்தது போல எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜய் தனது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தாவேகா நிர்வாகிகளுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் தனது வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். ஒரு கட்சியினுடைய தலைவராக மிகச் சிறப்பாக தன்னுடைய வெளிப்பாடை இவர் செய்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? உங்களுடைய கருத்து என்ன? தமிழக அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போன்ற மிகவும் பிரபலமான நடிகர்கள் எல்லாம் இந்த மாதிரி நிலைமையை சந்திச்சிருக்காங்க, ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கிய போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் போற இடங்கள்லாம் அவர் ஏர்போர்ட் போகும்போதும் வரும்போதும் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடும் என்று தெரியும். அதனால அவர் அந்த கூட்டத்தை அவர் மேனேஜ் பண்ணிட்டு போவார். ஆக்சுவலா ஒரு அன்ரூலி கிரௌடா இருக்காது, கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்காது, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும். எம்ஜிஆரை பாக்குறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இப்போ விஜய் அவரோட ரசிகர்கள் கோயம்புத்தூர்ல பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டம் எம்ஜிஆருக்கு இருந்தது. ஆக்சுவலா அது மாதிரி பல நடிகர்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு உதாரணமா எம்ஜிஆர் சொன்னேன்னா கிட்டத்தட்ட விஜய் அதுல ஓரளவுக்கு கணிசமான செல்வாக்கை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கார். அது இவருக்கு முன்னாடி கட்சி நடத்திய செல்வாக்கோடு கட்சி நடத்திய வெற்றிகரமாக கட்சி நடத்திய எம்ஜிஆர் இது போன்ற பல சூழ்நிலைகளை சந்தித்து வந்தார் அவர். ஸோ இவருக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ இவர் ஒரு நடிகராக இருக்கவே இது மாதிரி நிலைமை வந்திருக்கு. அவருடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் இவரை பார்க்கும் ஆர்வத்தில் ஏதாவது விபரீதமான ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா அதுக்கு இவரை தான் பொறுப்பாக்குவார்கள். பொதுமக்கள் மத்தியில் இவருக்கு கெட்ட பேர் வரும். இன்னொரு விஷயம் அவர் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார்னா அவருடைய தேவைக்காக சந்தித்திருக்கிறார், அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக சந்தித்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே விஜய் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலம் ஆகிறது. இதுவரை செய்தியாளர்கள் எக்ஸ்க்ளூசிவா செய்தியாளர்களை அவர் சந்தித்ததில்லை. பல கேள்விகள் அவருக்காக காத்திருக்கின்றன. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிந்த பிறகாவது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு பிரஸ்தாபத்தை வைக்க வேண்டும் என்பது என் கருத்து. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.